என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இதய தாகம் நீ, ஈரோலில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினால் தடுமாறினேன், கண்மூடினால் வழி மாறினேன். தீயாகும் துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் கீதம் நீ, உலகின் வேதம் நீ, மலையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே இனி காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? ரொம்ப ஒரு நீளமான ஒரு பாடல் அப்படிதானே. ஆனால் அந்த பாடலில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ஏசப்பா எவ்வளோ உருகி 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 அன்பு செய்கிறாங்க. நம்மளுடைய அன்பு அவருக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக எடுத்து சொல்கிற பாடல் தான் குட்டீஸ் இந்த பாடல். இந்த பாடலை உணர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் நம்ம தேடி ஓடி சோர்ந்து போகிற விஷயங்கள்லாம் எதுக்கு? நமக்கு எல்லாமுமா எல்லா சூழ்நிலைகளையும் நம்மளை பேம்பர் பண்ணுற ஒரு உறவு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதுக்குமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். அப்படி தானே குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம எல்லாருமே மதர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ மதர் அப்படின்னு நமக்கு நினைக்கும் போதே நமக்குள்ள ஒரு அரவணைப்பு தெரியும். அவங்க நமக்காக செஞ்ச எல்லா விஷயங்களும் நமக்கு புரியும். நம்ம மேலே பொறாமப்படாத, நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மளை விட்டு கொடுக்காத, நம்ம பிள்ளைன்னு நம்மளை எப்பயுமே அரவணைச்சு வச்சிட்டு இருக்கிற ஒரு ஃபீல் நமக்கு மதர் அப்படின்னாலே நமக்கு வரும். அப்படி தானே குட்டீஸ்? எல்லாருக்குமே. இப்போ நம்ம குட்டி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நமக்கு 50 வயசு அல்லது 80 வயசாக இருந்தாலும் கூட நமக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷல். அப்படி தானே? ஸோ அப்படிப்பட்ட இந்த நாளில் நம்ம எந்த ஒரு விதத்தில் நம்ம இந்த நாளை எதிர்கொள்கிறோம்? இந்த நாளில் நம்ம ஏசப்பாவை பேசிகிட்டு இருக்கிறோம், திடீர்னு என்னடா மதர்ஸ் டேவை பற்றி பேசுகிறாங்க. நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிற தூதர்கள், ஏசப்பாவால் கொடுக்கப்பட்ட தூதர்கள் தான் நம்ம அம்மாவும் நம்ம அப்பாவும். அவங்க இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ சேஃபாக இருக்கணும், செய்யணும். இந்த உலகத்தை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது, இங்கே இருக்கிற சூழலை பார்த்து பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கடவுளால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட 2 தூதர்கள் தான் நம்ம அம்மாவும் அப்பாவும். அப்படிப்பட்டவங்கள நம்ம எந்த விதத்தில் நம்ம கொண்டாடணும்? சும்மா இன்னைக்கு அவங்களுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் போட்டோ, இல்லை நம்ம அவங்களுக்கு கேக் வெட்டியோ கிஃப்ட் வாங்கி கொடுத்தோ நம்ம அந்த விதத்தில் தான் நம்ம அவங்கள நம்ம ப்ரைஸ் பண்ணணுமா? கண்டிப்பாக கிடையாது குட்டீஸ். உண்மையிலேயே நம்மளுடைய தாயும் தகப்பனையும் நம்ம ப்ரைஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல விதத்தில் நல்ல ஒரு பேரை நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்படின்னா நம்ம உண்மையிலேயே அவங்க நமக்காக கொடுக்கப்பட்ட தூதர்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கிடணும், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிடணும். அப்படி நம்ம ஏசப்பாட்ட இருந்து 2 தூதர்களை கூட வச்சிருக்கும் போது அவங்க வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தைகளும் நமக்கான கைடன்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் அவங்களுக்குரியது கிடையாது, ஏசப்பாட்ட இருந்து அவங்க வழியாக நம்ம பெற்றுக்கொண்டது. அப்படி தானே குட்டீஸ்? ஸோ இந்த நாளையும் கூட நம்ம கூட இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் நம்ம எப்பையும் கனம் பண்ணணும். நம்மளுடைய செயல்கள் எப்பையும் அவங்கள கனப்படுத்துகிற விதமாக இருக்கணும். அப்போது நம்ம ஏசப்பாவுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். ஏன்னா
ஏசப்பாவுடைய வார்த்தைகள் தான் நம்ம உண்மையிலே நம்ம அம்மா அப்பாவை கனப்படுத்த விதமாக நம்மளை வச்சுருக்கோம். நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய சிந்தனையின் பேரில் அவங்கள எடுத்தேறி பேசிட்டு நம்ம யோசனையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஏசப்பாவையும் கனம் பண்ணலை, நம்ம அம்மா அப்பாவையும் கனம் பண்ணலை. அப்போ நம்ம எப்படி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம எதேதோ நம்ம யோசித்துட்டு இந்த உலகத்தில் நமக்கு இது இருந்தால் ஹாப்பி, இவங்க இருந்தால் ஹாப்பி, இப்படி இருந்துக்கலாம், நம்ம லைஃப் ஸ்டைலை இப்படி வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் கூட நம்ம பண்ணுற ஒரு காரியங்களும் நமக்காக கொடுக்கப்பட்ட தூதர்களை ஹர்ட் பண்ணாமல் இருக்கான்ங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், அவங்க ஹர்ட் ஆகாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஏசப்பாவை நம்ம சந்தோஷமாக வச்சுருக்கிறோம். அவர் நம்மளை பலப்படுத்தி சந்தோஷமாக நம்மளை வழிநடத்திட்டு இருக்கிறாரு. அவருடைய செட்டைகளுக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும். குட்டீஸ், நம்மளுடைய அம்மா அப்பா தான் நமக்கும் ஏசப்பாவுக்கும் இடையே இருக்கிற ஒரு உறவின் பாலம். அந்த உறவின் பாலத்தை நம்ம உடைச்சிடாம ப்ராப்பராக போய் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை ரீச் ஆகணும். ஸோ இந்த நாளையும் பார்த்தீங்கன்னா எசாயா 43:1 படியாம், கர்த்தர் உன்னை படைத்தார், இஸ்ரவேலே கர்த்தர் உன்னை படைத்தார். இப்போது கர்த்தர் கூறுகிறார், அஞ்சாதே, நான் உன்னை காப்பாற்றினேன், நான் உனக்கு பெயரிட்டேன், நீ என்னுடையவன் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம அவருக்கு உரியவர். அதனால தான் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு இங்கே நமக்காக அவருடைய தூதர்களை அனுப்பியிருக்கிறாரு. அவர் பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை காப்பாற்றினேன், உன்னோட பிரச்சனைகள்லேருந்து உன்னோட சூழ்நிலைகள்லேருந்து நான் உன்னை மீட்டு கொண்டேன். ஸோ இனி உன் வாழ்நாள் கடைசி வரைக்குமே நீ என்னுடையவள் தான், நீ என்னுடையவன் தான். ஸோ உன்னுடைய ஒரு செயல்கள்லையும் நீ அதை நினச்சிக்கோ, நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பாவுடைய தூதர்களை நான் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, ஏசப்பாவை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அவர் என் கூட பேசுகிறத நான் கேட்கணும், அவருடைய வார்த்தைகளின்படி நான் என் வாழ்க்கையை நடக்கணும். ஏன்னா அவர் என்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்துருக்கிற பெயரை நான் என்ன பண்ணிடக்கூடாது, நான் களங்கம் உண்டு பண்ணிடக்கூடாது. இந்த உலகத்தில் நம்மளா ஒன்று செஞ்சு நம்மளுக்கு அதில் வர்ற கெட்ட பேரில் என்ன குட்டீஸ் நமக்கு சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவர் நம்மளை ஒரு காரியத்திற்காக இந்த உலகத்தில் பெயரிட்டு அழைச்சி வச்சிருக்காருல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நமக்கு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் கிட்டும். ஸோ இந்த நாளில் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் கூட இருக்கிற உங்களுடைய தூதர்களை நீங்கள் ஹர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நாளில் உண்மையிலேயே இந்த நாளை நீங்கள் ப்ராப்பராக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? போய் அவங்களிடத்துல மன்னிப்பு கேட்டு அவங்களுக்கு உண்டான ஹர்ட்க்கு நீங்கள் தான் அவங்கள என்ன பண்ணணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். நீங்கள் அதே மாதிரி அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்த ஏசப்பாவோட இருதயம் சந்தோஷமாகும். நமக்கு நிறைவான ஆசீர்வாதங்கள் அதன் வழியாக தான், அந்த உறவின் பாலம் வழியாக தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த நாளில் நம்ம ஏசப்பா நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த பெயரை உங்களுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய செயல்களால் நான் அதிகரிப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய இருதயத்தை அவர் படி நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பலப்படுத்தணும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்ப. நேரத்துலையும் கூட எங்களை நீங்கள் பலப்படுத்தும் விதமாக இங்கே நீங்கள் உங்களுடைய தூதர்கள் அனுப்பியிருக்கீங்க. உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணணும், உங்களுடைய நாமம் மகிமைப்படணும். அதற்காக எங்களை எடுத்து வழிநடத்தி பயன்படுத்துங்க. ஆமென்.